அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அதிமதுரத்தை கொண்டு மிக கடுமையான தொடர் இருமல், கக்குவான் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதிமதுரத்தை கொண்டு சாதாரணமாக இருமல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இடைவெளிக்கு முன்பாக செய்த மருந்து தொடர் இருமலுக்கும் கக்குவானுக்கும் பயன்படும். சாதாரணமாக காய்ச்சல், சளித்தன்மையினால் ஏற்படுகின்ற இருமல், குளிர்ஜுரம் இவற்றின் மூலம் ஏற்படுகின்ற இருமலுக்கு ஒரு எளிமையான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாகவே அதிமதுரம் மார்பு சளியை கரைக்கும், நுரையீரல் சுவாசகாசம் என்று சொல்லக்கூடிய நோயை போக்கும், ஆஸ்துமா வராமல் பாதுகாக்கும், மிகவும் மார்பு சளி கட்டி கொண்டிருந்தால் அதை கரைத்து வெளியேற்றும். ஆகையால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. எத்தனை முறை மிளகை பற்றி மருத்துவ பயன்களை கூறினாலும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வகையான மருத்துவ பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் இன்று வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பல வகையான பொருட்களில் மிளகும் ஒன்று. ஒவ்வொரு நாளும் மிளகை பற்றி நவீன மருத்துவ ஆராய்ச்சியில் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மிளகு இருமலை போக்குவதற்கென்றே இயற்கை படைத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். மிளகை சாதாரணமாக 1 அல்லது 2 வாயிலிட்டு அதக்கி கொண்டு அதன் சாறை மட்டும் விழுங்கி வந்தால் தொண்டையை காப்பாற்றும், தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற ரணங்களை போக்கும், இருமல் வராமல் தடுத்து நிறுத்தும், காய்ச்சலினால் வருகின்ற இருமலுக்கு தொற்று நோய் கிருமியை போக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. பல வகையான பூக்களில் இருந்து ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே தேன் அடைகளில் சேகரிக்கப்படுகின்ற தேன் பல நோய்களை போக்கும். இருமல், காய்ச்சல், தோலின் கடினத்தன்மை, சுருக்கத்தன்மை, ஸ்கின் ரிங்க்லிங் என்று பெயர், தோல் சுருக்கம் இவற்றை நீக்கும், செல்களை புத்துணர்ச்சியாக புதுப்பிக்கும், ரீஜெனவேட் என்று பெயர். இவையெல்லாம் தேனிற்கு ஒரு அற்புத குணம். மற்றும் சூரணங்கள் சாப்பிடுவதற்கு தேனோடு சேர்த்து சாப்பிட்டால் இதன் அற்புதமான அந்த கலவையின் மூலம் மருத்துவ குணம் அதிகரிக்கும் என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்க, சிறுநீரக கற்கள் படிப்படியாக ஏற்பட்டு நாளடைவில் சிறுநீரக பாதையில் ஒரு தடை ஏற்பட்டு சிறுநீர் வெளியேற முடியாமல் ஒரு வகையான எரிச்சல், வலி, ஒரு சிலருக்கு சிறுநீரோடு இரத்தம் கலந்து வெளியேறும். சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் அளவிற்கு அதிகமாக வெளியேற முடியாமல் தடைபடக்கூடிய சூழ்நிலையை இந்த நெருஞ்சி முள்காய் அற்புதமான முறையில் நீக்கும். இதனுடைய காய்களை நன்றாக காய வைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் நமது முன்னோர்கள் வழிவந்த சித்தர்களும் காம அரிசி லேகியம் என்கிற ஒரு லேகியத்தை செய்வார்கள். இதனால் விந்தணுக்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். ஒலிகியோஃபோமியா, அசஸ்ஃபோமியா என்று சொல்லக்கூடிய விந்தணுக்கள் குறைபாடு, மலட்டுத்தன்மை இவையெல்லாம் படிப்படியாக நீங்கும். அதோடு இல்லாமல் சிறுநீரக பாதையில் ஏற்படும் அடைப்பை மிக எளிதான முறையில் நீக்கும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் என்கிற நோயை இந்த சிறுநெறிஞ்சில் மிக எளிதான முறையில் குறைத்துவிடும். ஏனென்றால் இது ஒரு குளிர்ச்சி மூலிகை. உடலில் தங்கியுள்ள உஷ்ணத்தை தணித்து வெட்டை நோயை நீக்குவதால் வெள்ளைப்படுதல் என்கிற நோயும் நீங்கும்.
ஆண்களுக்கு தவறான பழக்க வழக்கத்தால் வருகின்ற வெட்டை, கொருக்கு நோய், வெள்ளை நோய் இவையெல்லாம் நீக்கி உடலை ஒரு புத்துணர்ச்சியாகவும் உள் உறுப்புகளை சராசரியாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு ரீஜெனவேட் ஹெர்பல்ஸ் மீண்டும் இயக்கக்கூடிய ஒரு மூலிகையாக பயன்படுகின்றன. ஆகையால் நாம் சிறுநெரிஞ்சலினுடைய காய்களையும் எடுத்து வைத்துள்ளோம். சிறுநெரிஞ்சல் காய்கள் மிகவும் சிறிய அளவில் முட்களோடு இருக்கக்கூடிய இந்த காய்கள் பல வகையான மருத்துவ பயன்களை கொண்டது. இது பச்சையாக ஈரப்பசையுடன் இருந்தால் அதீத மருத்துவத்தன்மை, காய்ந்த பின்பு இதை பயன்படுத்தினால் மேலும் மருத்துவத்தன்மையை அதிகரிக்கின்றன. அன்பான நேயர்களே, இப்பொழுது இயற்கையின் அதிசிறப்பை நாம் கவனிக்க வேண்டும். பச்சையாக இருக்கின்ற சிறுநெரிஞ்சல் முட்களுக்கு 100% என்றால் காய்ந்த பின்பு இது பல மடங்கு பயன்படுகின்றன. ஆகையால் இது கிடைக்கக்கூடிய காலத்தில் இதன் வேர்பகுதியோடு எடுத்து இலை தனியாகவும் பூக்களை தனியாகவும் காய்களை தனியாகவும் எடுத்து காய வைத்து நாம் பத்திரப்படுத்தி எடுத்துக்கொண்டால் தேவையான காலத்திற்கு மிக எளிமையான முறையில் பயன்படுத்தலாம். அந்த வகையில் நாம் பச்சையான நெரிஞ்சில் முள் காய்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது மல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா. பொதுவாக கொத்தமல்லி ஒரு இன்றியமையாத ஒரு மூலிகை, அதீத நறுமணம் மிக்க ஒரு மூலிகை. குறிப்பாக இது பல நோய்களுக்கு அருமருந்து. இதன் தழைகளை எடுத்து நாம் துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் வாய்க்கசப்பு, அஜீரணத்தன்மை, ஒரு வகையான மந்தத்தன்மை இவற்றை நீக்கும். கடுமையான வயிற்று வலியை போக்கும். சித்தர்கள் இதை பழைய ஜுரம் என்று கூறுவார்கள். இந்த நீண்டகால காய்ச்சல் இருப்பவர்களுக்கு கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்பட்டு இதனால் வயிற்று உப்பசம், வாய்க்கசப்பு இவையெல்லாம் ஏற்படும். அந்த சமயத்தில் கொத்தமல்லி மிகுதியாகவும் புதினாவை சற்று குறைத்தும் சேர்த்து மிதமான காரத்தன்மையுடன் துவையல் அரைத்து சாப்பிட்டு வந்தால் நாவில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளை மலரச் செய்து உமிழ்நீரை தாராளமாக சுரக்கச் செய்து கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை குறைக்கும். பழைய ஜுரங்களினுடைய உள் வேக்காடை தனித்து நிறுத்தும். மேலும் இதன் நறுமணம் மது அருந்துபவர்களுக்கு எதிர்வினையாக செயல்படும். இதை அடிக்கடி ரசம் வைத்தோ இதை முகர்ந்து பார்த்து வந்தாலோ மது அருந்துபவர்களுக்கு பூரணமாக அந்த குடிக்கும் பழக்கமே படிப்படியாக குறைந்துவிடும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தனியா பல வகையான நோய்களை தீர்க்கும். அகட்டுவாய் அகற்றும். உடல் வெப்பத்தை படிப்படியாக குறைக்கும். அஜீரணம், வயிற்றுப்பொருமல் இவற்றை நீக்கி இந்த நெரிஞ்சில் முள்ளோடு சேருவதினால் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற சிறுநீரக கற்கள் கரைவதற்கு ஒரு உறுதுணையான பக்க மூலிகையாக தனியா விளங்குவதால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.